ஸோ மீண்டும் மீண்டும் நாங்கள் இங்கே தாய் டிவி நேரலை ஊடாக உறவுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் உண்மையில் சொல்ல போனால் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஸோ பல உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் அவருடைய குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து இன்றைக்கி கிளாசிக்கல் டான்ஸை ஒரு ஸ்டேஜில் ஒரு போட்டி நடனத்தோடு இணைத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் மீண்டும் மீண்டும் சந்திக்கிற சந்தோஷம். வணக்கம். வா, குரல் ஓங்கி ஒலிக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இங்கே நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்ன நிறைய பேர் இருப்பாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் இங்கே பார்க்கும்போது நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் சோலோவில் இருக்கட்டும், குரூப்பில் இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு எங்களுக்கு. பட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் எப்படியோ ஆடி முடிச்சிட்டோம். ரிலீஸ் ஆகி தானே. எவ்வளோ மாதம் எவ்வளோ நாட்களாக நீங்கள் இந்த கொரியோகிராஃபி பழகி கொண்டிருக்கீங்க இது வரைக்கும்? ஸோ நாங்கள் எல்லாருமே டீம் அன்னம்னு சொல்லிட்டு ஒரு டீமில் இருக்கோம். ஸோ எல்லாருமே வெளியில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்கும், லாயர்ஸாக இருக்கும், டீச்சர்ஸாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் டான்ஸுக்காக அந்த ஒரு பேஷனுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ டீம் அன்னம் எங்களோட கொரியோகிராஃபர் சிந்து சர்வன் சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வர முடியல. பட் அவங்க தான் அந்த டீம் அன்னம் ஃபார்ம் பண்ணி நாங்கள் எல்லாருமே கூட சேர்ந்து ஆடுறது பண்ணுறது. நாங்கள் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வெளிநாட்டில் போய் ஆடியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நாங்கள் அந்த டான்ஸ் அந்த ஒரு பேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஆடுறோம். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு யாருடைய டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு யார் உங்களுடைய உங்களோட இன்ஸ்பிரேஷனாக யார் இருக்காங்க? ஷை பட வேணாம், நோ ஷை. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ கிளாசிக்கல் டான்ஸ்னு சொல்லும்போது யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ சோபனா மேமா பிடிக்கும், அதே மாதிரி வேற ருக்மணி அவங்கள பிடிக்கும். ஸ்ரீதேவி நித்யாலயாவில் இருக்கிற ஹரணி ஜீவிதா, ஆமாம் நல்ல டான்ஸ். அவர்கிட்ட ஒரு ஆட்டம் ஒரு வித்தியாசமான ஆட்டம். அவர்கிட்ட அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் இருந்தாலும் ஷீ லைக் ஒரு தனியாளா நிற்கிற மாதிரி. அதாவது ரொம்ப ஜெயிச்ச ஒரு ஆக்கள் இல்லையா? சோலோவா இருந்து பல்கலைக்கழக கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் படிச்சும் பிறகும் இப்போ தனியாக அவருக்கு ஒரு பேர் எடுத்து போகிற மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும்தான் பிடிக்குமா, இல்லாட்டி வேறு டான்ஸ் கிளாசிக்கலை தவிர்த்து குச்சிப்புடி அந்த மாதிரி நிறைய டான்ஸஸ் இருக்குது? பரதநாட்டியம் தான் எங்களோட ஃபவுண்டேஷனை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றுவோம். ஆனால் எங்களோட பரதநாட்டியத்தை கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லும்போது சோபனாவோட டான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே? சோபனா மேமோட டான்ஸ் பார்த்துருப்பீங்க அதே. ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் இருக்குது? கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயமான ஒரு விடயம் கற்றுப்போம். அதே மாதிரி இப்போ சோபனா மேம்னு சொல்லும்போது அவங்க கிட்டே கற்றுக்கிறது நிறைய இருக்கும் இல்லை? ஆமாம், நிறைய இருக்குது. டெஃபினெட்லி சோபனா மேம் அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட். ஸோ அவங்கள பார்த்து நிறையா நாங்கள் கற்றுட்டு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆல்சோ லைக் நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்தும் கூட நாங்கள் நிறையா இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஏன்னா ஈச் ஒன் ஆஃப் அஸ் நாங்கள் வேற ஒரு டீச்சர்ஸ் கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டைல் கொண்டு வரோம். ஸோ நாங்களே எங்களோட டீமில் இருக்கிறவங்கள பார்த்தும் கூட நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அதே மாதிரி சோபனா, அதுக்கப்புறம் பத்மினி, வைஜெயந்தி மாலா அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க மூலியமாக தான் நாங்கள் இப்போ இங்கே இப்படி ஆடிட்டு இருக்கோம். ஸோ அவங்க அந்த வழி கொடுத்ததுனால தான் நாங்கள் இப்படி இது ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன பிளான் இருக்குது? இப்போ கிளாசிக்கல் டான்ஸுக்கு பழகிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறீங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் இருக்குது? இதே மாதிரி பழகி நல்ல ஒரு பெரிய டீச்சர்ஸ் அப்படி ஆகணும்னு ஒரு பிளான் இருக்கா, இல்லை நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போதே தெரியுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் முகங்கள் இருக்குது அந்த டான்ஸுக்கான அந்த ரொம்ப. ஆமாம், நாங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் டான்ஸ் ஆடி பழகிட்டு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் இங்கே டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் எங்களோட மெயின் இது என்னன்னா, நிறைய பேர் கிளாசிக்கல் டான்ஸிங் பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஐயோ ரொம்ப போர் அடிக்கும், இங்கே ஒரே மாதிரி ஆடுவாங்கன்னு. ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு பரதநாட்டியமாக எப்படி வெளி உலகத்தில் போய் எடுத்துகிட்டு வரலாம், அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம். ஸோ அதில் நாங்கள் ஒரு மியூசிக்கில் வேறு மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் பண்ணுவோம். பட் ஆனால் நாங்கள் ஆடுறது அடிப்படையாக பரதநாட்டியம் தான். ஆனால் யூஸ் பண்ணுற மியூசிக்கோ நாங்கள் பண்ணுற ஸ்டைலோ என்ன கதை சொல்ல வரும் அது கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அதாவது அவங்க சொல்ல வர விஷயம் சொன்னால் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம், வித்தியாசமாக கொடுத்துக்கிட்டு வரீங்க. ஸோ உண்மையில் ரொம்ப குட் திங்ஸ். ஸோ எல்லாரும் ஃபைனலுக்கு ரெடியா? ஃபைனலுக்கு ரெடியா? அது கலா மாஸ்டர் பார்க்கறதுக்காகவே நாங்கள் ஃபைனல்ஸ்க்கு ரெடி. பட் நாங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நோக்கி நம்ம ஃபைனல்ஸ்க்கு போவோம். எல்லாத்தையுமே மேபி கலா மாஸ்டர் பார்க்கலாம், நீங்கள் கலைக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் மேபி. ஹாய் கலா மாஸ்டர். Anyway, I wish you good luck, girls. So thank you so much. So ready for that, okay? Yeah, thank you so much.
Wonderful performance. Thank you. Yeah. Thank you so much. Nice costume. சூப்பரா இருக்கு உங்களோட பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. So wish you good luck. Okay. Thank you so much. Thank you.